வணக்கம். நாம இன்னைக்கு உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒரு ஆய்வு பத்தி கொஞ்சம் பேச போறோம். அதோட தலைப்பு தி ஆரிஜின்ஸ் ஆஃப் வெல்பீயிங், சால்யூட்டோஜெனிசிஸ் எக்ஸ்பிளைன்ட். ஆமா, பொதுவா நம்ம உடல்நலம் பத்தி பேசும்போது என்ன பேசுவோம்? நோய் எப்படி வருது, எப்படி தடுக்கிறது, இதுதானே? ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா இந்த ஆய்வு இல்ல இந்த கோட்பாடுன்னு சொல்லலாமா, இது கேள்வியே மாத்தி கேக்குது. எக்ஸாக்ட்லி. ஆரோக்கியம் எப்படி உருவாகிறது அப்படின்னு. இதுக்கு பேர் தான் சால்யூட்டோஜெனிசிஸ். அதாவது நோயை மட்டுமே பார்க்காம ஆரோக்கியத்தை எப்படி நம்மளே உருவாக்கலாம், எப்படி பேணலான்னு இது சொல்லுது. வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இது மருத்துவ உலகில ஒரு பெரிய பார்வை மாற்றம்னே சொல்லலாம். நம்ம வழக்கமா நோய்க்கான காரணிகள், அதாவது பேத்தோஜென்ஸ் பத்தி தான் அதிகம் பேசுவோம். ஆமா. ஆனா சால்யூட்டோஜெனிசிஸ் ஆரோக்கியத்துக்கான காரணிகள், சால்யூட்டோஜென்ஸ் அது என்னன்னு கேக்குது. ஓ, ஆரோக்கியத்துக்கான காரணிகளா? அதாவது சில பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், மன அழுத்தம் இருந்தாலும் எப்படி ஆரோக்கியமா இருக்காங்க, எப்படி அதிலிருந்து மீண்டு வராங்க, இத பத்தி யோசிக்கிறது. சரி சரி. அப்போ இது வெறும் நோய் இல்லாத ஒரு நிலை மட்டும் இல்ல. இல்லவே இல்ல, அதுக்கும் மேல ஒரு விதமான உள் சக்தி மாதிரி. அப்போ இது நோயை தவிர்க்கிறதுக்கு பதிலா ஆரோக்கியத்தை நோக்கி நம்மள தள்ளுற அந்த சக்திகளை பத்தி பேசுதுன்னு சொல்லலாமா? கரெக்ட். இந்த ஆரோக்கியத்துக்கான காரணிகள்னு சொன்னீங்கல்ல, அதை இந்த ஆய்வு எப்படி விளக்குது, கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. முதல்ல இந்த ஆய்வு ஆரோக்கியத்தை எப்படி பார்க்க சொல்லுதுன்னா, அது ஒரு தொடர்ச்சியான நிலை மாதிரி. தொடர்ச்சியான நிலையா? ஆமா. ஒரு பக்கம் முழு நோயாளி, இன்னொரு பக்கம் முழு ஆரோக்கியம்னு வச்சுக்கோங்க. நாம எல்லாரும் இதுக்கு நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம். ஓகே, ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. அதேதான், ஒரு ஸ்பெக்ட்ரம். சால்யூட்டோஜெனிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ், அதெல்லாம் வரத்தான் செய்யும், அதை மறுக்க முடியாது. ஆமா, அது உண்மைதான். ஆனா அது எல்லாம் சமாளிச்சு ஆரோக்கியம்ங்கிற திசையில நகர நமக்கு உதவக்கூடிய சில வளங்கள் இருக்கு. அதுக்கு பேரு பொதுவான எதிர்ப்பு வளங்கள், ஜெனரலைஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிசோர்சஸ், சுருக்கமா GRRs. GRRs, பொதுவான எதிர்ப்பு வளங்கள். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இது என்ன நம்ம கிட்ட இருக்கிற டூல்ஸ் மாதிரிங்களா? அருமையா சொன்னீங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விதமான ஆயுதங்கள் இல்லனா கருவிகள்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த மாதிரி வளங்கள் என்னென்னு இந்த ஆய்வுல சொல்றாங்களா? ஓ, சொல்றாங்களே. சில முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட உணவு பழக்கம். இது உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறது மட்டும் இல்ல, மன அழுத்தத்தை சமாளிக்க தேவையான சத்துக்களையும் கொடுக்குது. அது ஒரு முக்கியமான வளம். அப்புறம் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை. இயற்கையோட கனெக்ட் பண்றதா? ஆமா, இயற்கையோட ஏய்ந்து வாழ்றது மன அழுத்தத்தை குறைச்சு மன அமைதிங்கிற இன்னொரு முக்கியமான வளத்தை நமக்கு கொடுக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம மனநிலை. நம்ம மனநிலையா? அது எப்படி? குறிப்பா நாம இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி பார்க்கறோங்கிற விதம், அதுக்கு பேரு சென்ஸ் ஆஃப் கோஹரன்ஸ். சென்ஸ் ஆஃப் கோஹரன்ஸ், இது என்ன புதுசா இருக்கு? இதுக்கும் ஆரோக்கியம் உருவாகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த சால்யூட்டோஜெனிசிஸ் கோட்பாட்டோட மைய புள்ளினே சொல்லலாம். சென்ஸ் ஆஃப் கோஹரன்ஸ், அதாவது SOC, இதுல 3 முக்கிய அம்சம் இருக்கு. ஓகே, என்னென்னது? ஒன்னு, காம்ப்ரிஹென்சிபிலிட்டி, அதாவது நமக்கு வர்ற சவால்கள், பிரச்சனைகள் நமக்கு ஓரளவு புரியக்கூடியதா இருக்குங்கிற நம்பிக்கை. புரியுது. ரெண்டாவது, மேனேஜபிலிட்டி, அதாவது அந்த சவால்களை சமாளிக்க தேவையான திறனோ உதவியோ நம்ம கிட்ட இருக்கு இல்லைன்னா கிடைக்குங்கிற நம்பிக்கை. சரி. மூணாவது, மீனிங்ஃபுல்னஸ், அதாவது இந்த சவால்களை சந்திக்கிறதுல சமாளிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, இதுக்காக மெனக்கிடுறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குங்கிற உணர்வு. ஓ, அப்போ இந்த 3 நம்பிக்கையும் சேர்ந்ததுதான் சென்ஸ் ஆஃப் கோஹரன்ஸ். ஆமா, யாருக்கு இந்த SOC அதிகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில வர கஷ்டங்களை ஒரு பெரிய பாரமா பார்க்காம ஒரு சவாலா எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த GRRs, அதாவது எதிர்ப்பு வளங்களை, அது உணவா இருக்கலாம், சமூக ஆதரவா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அதை சரியா பயன்படுத்தி ஆரோக்கியமா இருக்காங்கன்னு இந்த ஆய்வு சொல்லுது. வாவ்! அப்போ இது வெறும் உடற்பயிற்சி, நல்ல சாப்பாடுன்னு மேலோட்டமா இல்லாம நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, வாழ்க்கையை எப்படி பாக்குறோம், நம்ம கிட்ட என்னென்ன சமாளிக்கிற திறன்கள் இருக்குங்கிறத பொறுத்து இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்டா சொன்னீங்க. இது உடல் மனசு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பார்க்கிற ஒரு பார்வை. ஆமா, இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் மாதிரி தெரியுது. நிச்சயமா. சால்யூட்டோஜெனிசிஸ் ஆரோக்கியத்தை வெறும் நோய் இல்லாத நிலைன்னு பார்க்கல, அது ஒரு பாசிட்டிவான, ஆக்டிவான நிலை. எப்படி நம்ம ஆரோக்கியத்தை தீவிரமா உருவாக்கலாம், எப்படி நம்ம SOCயை பலப்படுத்தலாம், நம்ம GRRகளை எப்படி பெருக்கலாம்னு யோசிக்க வைக்குது.
புரியுது. அப்போ இந்த ஆய்வோட முக்கியமான செய்தி இதுதான்னு நான் நினைக்கிறேன். நோய் வர்றதுக்கு முன்னாடி இல்ல நோய் வந்தாலும் அதை தாண்டி ஆரோக்கியத்தை எப்படி ஒரு சொத்து மாதிரி ஒரு வளம் மாதிரி உருவாக்கிக்கிறதுன்னு பார்க்கணும். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற உணவு, இயற்கை தொடர்பு, மனப்பான்மை, நம்ம நட்பு வட்டம், அறிவு, இந்த மாதிரி வளங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி இன்னும் பெருக்கிறதுன்னு யோசிக்கணும். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு தொடர் செயல்முறை, ஒரு பயணம் மாதிரி. ஆரோக்கியத்தை ஒரு எண்ட் பாயிண்டா பார்க்காம அதை நோக்கி ஒரு பயணமா பார்க்கணும். சரி, அந்த பயணத்துல நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வளத்தையும் சரியா பயன்படுத்திக்கணும். கடைசியா அந்த ஆய்வுல சொல்ற ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொல்லுங்க. நோயை தவிர்க்கும் முன் ஆரோக்கியத்தை உருவாக்குங்கள். இதுதான் செலுட்டோஜெனசிஸின் மொத்த சாராம்சம். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ நீங்க, அதாவது நம்ம நேயர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். நோயை தவிர்க்கணுங்கிறத மட்டுமே யோசிக்காம ஆரோக்கியத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுல உங்க கவனத்தை திருப்பினா உங்களுடைய அன்றாட சின்ன சின்ன முடிவுகள் எப்படி மாறும்? ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க, யாரோட நேரம் செலவழிக்கிறீங்க, இதுலெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் வரலாம், இத கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க.